தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரஞ்சித். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கி 3 ஆண்டுகளை கடந்துருச்சு. மிகச்சிறிய நாடான உக்ரைன் குறைவான இராணுவ வீரர்களை வைத்துக்கொண்டு போரில் தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் பிரதான இராணுவ உதவி கூடவே டென்மார்க், யூகே, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி மாதிரியான நட்பு நாடுகளின் உதவியோட உக்ரைன் இந்த போரை சமாளித்து தாக்குப்பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா உக்ரைன் இரு தரப்பிலும் இராணுவ வீரர்கள், பொதுமக்கள்னு இந்த போரில் சுமார் 4 லட்சம் பேர் வரை உயிரிழந்திருக்கலாம்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. குறிப்பாக உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல நகரங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் சுக்குநூறா நொறுங்கி கிடக்கு. மறுசீரமைப்பு செஞ்சு போருக்கு முன்ன இருந்த நிலைமையை கொண்டு வரவே பல ஆயிரம் கோடிக்கு மேலே செலவாகலாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவை சந்திச்சாலும் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்னும் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தோரணையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போன அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்த போது நடந்த காரசார வாதங்களை உலகம் மறந்திருக்காது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வச்சே ரொம்ப பகிரங்கமாக ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை வான் பண்ணார். பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் 2 அதிபர்களுக்கும் இடையே நடந்த சூடான வாக்குவாதம் சர்வதேச அரசியலையே புரட்டி போட்டுதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட ஆயுத உதவி இல்லைன்னா உங்களால் ஒரு சில வாரங்கள் கூட போரில் தாக்குப்பிடிச்சிருக்க முடியாது. போரில் இனியும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது இல்லை. இந்த நிலைமையிலையும் போரை நிறுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏற்கனவே பல 100 கோடி அமெரிக்க மக்களின் வரி பணத்தை இராணுவ உதவியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். போரை நிறுத்தணும். உங்களால் லட்சக்கணக்கான மக்கள் இன்னமும் ஆபத்தில் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு ட்ரம்ப் சொல்லியும் கூட ஜெலன்ஸ்கி கேட்கல. தன்னை விட 20 மடங்கு பெரிய ஒரு நாடான ரஷ்யா கூட சண்டை போடுறோங்கிற ஒரே காரணத்துக்காகவே மற்ற நாடுகள் ஏவுகணைகளை எப்பவும் கொடுத்து உதவிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஜெலன்ஸ்கி நினைக்கிறாரு. அது தப்புன்னும் மறுபடியும் சமீபத்தில் ட்ரம்ப் காட்டமாக சொல்லியிருந்தாரு. உலக நாடுகளுக்கு அதிரடியாக பதிலடி வரி அறிவிச்சு தண்ணி காட்டுற ட்ரம்ப் சொல்லியே கேட்காத ஜெலன்ஸ்கி தொடர்ந்து போரில் தாக்குப்பிடிக்க காரணம் நட்பு நாடுகள் கொடுக்கக்கூடிய உதவி தான். அந்த வகையில் மிக அதிகமாக அமெரிக்கா தான் உதவி இருக்கு. $128 பில்லியன், ஜெர்மனி $27.5 பில்லியன், இங்கிலாந்து $29 பில்லியன் தவிர இத்தாலி, நார்வே, ஸ்வீடன் மாதிரியான மற்ற நாடுகளும் அவங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்ப சில பில்லியன் டாலர்கள் தொடங்கி $10 பில்லியன் வரைக்கும் கொடுத்து உதவி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னே இருந்த நிலைமை இப்போ இல்லை. பல நாடுகள் பொருளாதார மந்த நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டு இருந்த உதவிகள் குறைந்து போனதுனால வேற வழி தெரியாமல் விதிங்கு நிற்குது உக்ரைன். வருமானத்தை பெருக்க என்ன எல்லாம் பண்ணலாம்னு உக்ரைன் எம்பிக்கள் கிட்ட ஆலோசனை கேட்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு சூழலில் தான் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயை பெருக்க எம்பி யாரோஸ்லாவ் ஜெலனியாக் ஒரு பரிந்துரையை முன்மொழிஞ்சிருக்கார். இப்போ அதை உக்ரைன் கவர்மெண்ட் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அடல்ட் கண்டென்ட் சொல்லப்படுற அடல்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை உக்ரைனில் லீகலைஸ் பண்ண போகிறாங்க. அனுமதி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. சோவியத் யூனியன் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை தான் உக்ரைன் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய சட்டங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்றைய நவீன உலகத்துக்கு தேவையில்லை. பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் அதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குங்கிறது ஆளும் கட்சியின் வாதமாக இருக்குது. இருந்தாலும் சட்ட வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள்னு பல்வேறு தரப்பினரும் இதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க, கடுமையாக எதிர்க்கவும் செய்கிறாங்க. சட்ட ரீதியாக இதை எப்படி அணுக முடியும், அதுவும் போர்க்காலத்தில் இந்த விஷயத்தை அனுமதிக்கிறது சரியாக இருக்குமான்னு பல தரப்பும் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய உக்ரைன் சட்டப்படி பிரிவு 301 கிரிமினல் சட்டம் ஆபாச படங்கள் உருவாக்குதல், வைத்திருத்தல், விற்பனை செய்தல் எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒன்று. மீறினா 3 to 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும். இருந்தாலும் ஒன்லி ஃபேன்ஸ் போன்ற ஒரு சில ஆபாச தளங்களிடமிருந்து வருமான வரித்துறை டேக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது. நூற்றுக்கணக்கான அடல்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய வருமானம் கிடைச்சதுன்னு சொல்லி வாலண்டியராக வரி கட்டினதால போன வருஷமே ஆர்டிகல் 301 திருத்தணும்னு நாடு முழுக்க பேச்சு தொடங்கிடுச்சு. அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு தொகை வருமானமாக கிடைக்கிறதா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் சொன்னாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சட்டப்படி தப்புன்னு இருக்கிற ஒரு விஷயம் வெளிப்படையாகவே நடக்குது. அதுக்கு வரியும் வசூலிக்கப்படுறது, தொடர் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தனிநபர்கள் அடல்ட் சைட் மூலமாக மட்டுமே 4 மில்லியன் வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதா டேக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் இது சுமார் 82 லட்சம் ரூபாய். அடல்ட் கண்டென்ட் கிரியேஷன் குற்றமாகாதுன்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்த மசோதாவை பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கட்சியை சேர்ந்தவங்க உட்பட மொத்தம் 26 உறுப்பினர்கள் ஆதரிச்சிருக்காங்க.
சட்ட அமலாக்க குழுவும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. 2024 மட்டும் அடல்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் 350 பேர்கிட்ட இருந்து நாடு முழுக்க 13 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டதா தகவல்கள் சொல்லுது. 1400 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதிய சட்ட திருத்தம் ஆபாச படங்களை உருவாக்குபவர்களுக்கு தண்டனை கிடையாதுங்கிறதுனால அதன் மூலமாக $12 மில்லியன் வரைக்கும் வருமான வரி கிடைக்கும்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இது பாதுகாப்புத்துறைக்கு ட்ரோன்கள் வாங்கவும் ஆயுதங்கள் வாங்கவும் பயன்படுத்தலாம். ஃபினான்ஷியல் கிரைசிஸை தவிர்க்க உதவும்னு நம்பப்படுது. ஒருவேளை திட்டமிட்டபடி உக்ரைன் போனோகிராஃபியை லீகலாக்குனா இராணுவ நிதிக்காக ஆபாச படங்களை சட்டப்பூர்வமாக அனுமதித்த முதல் நாடு என்கிற ஒரு பெயரை பெறும். அதே நேரம் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் பாப்புலேஷனை அதிகமாக கொண்டிருக்கிறதுனால இது கலாச்சார சீர்கேடுன்னு உக்ரைனோட பிரதான சர்ச்சுகள் மற்றும் அதன் பிரதிநிதிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. போர் சூழல் மட்டுமில்லாமல் இயல்பாகவே பல நாடுகளுக்கு கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது. உக்ரைனோட இந்த நகர்வு மற்ற நாடுகளையும் இது போன்ற முடிவெடுக்க தூண்டுமா? அப்படியானால் இது உலக நாடுகளிடையே என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையேயான 2வது சுற்று பேச்சுவார்த்தை இத்தாலியின் தலைநகர் ரோமில் நடந்து முடிந்துள்ளது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஓமன் நாட்டில் நடைபெற்று முடிந்த நிலையில் 2வது சுற்று பேச்சுவார்த்தை ரோமில் நடைபெற்றது. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோருக்கிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயினில் நடைபெறும் பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் கார்லோஸ் அல்காரஸ் மற்றும் லோல்கர் ரூன் ஆகியோர் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். முன்னதாக அரையிறுதிப் போட்டியில் போட்டி தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் அல்காரஸ் 6-2, 6-4 என்ற நேர் செட்டுகளில் 7ஆம் இடத்திலிருந்த பிரான்சின் ஆர்தர் ஃபில்ஸை வீழ்த்தினார். இறுதிச் சுற்றில் மோதும் அல்காரஸ் ரூன் இதுவரை 3 முறை சந்தித்திருக்க அதில் அல்காரஸ் 2 வெற்றிகள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.